கிராமத்துக்குள்ள மலை மேலே ஏறி எங்கிட்டு போதோ டே கொய்யாலே ஓடுறா மலை மேலே ஏறி கொஞ்ச நேரம் நின்றுருந்தா இதுலேயே ஆட்டோ நிறைய வரும், வீட்டுக்கு பொருளாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எங்கே போகுதில்ல. இதிலெல்லாம் இந்த குளத்துக்குள்ளே தாமரை பூ நிறையா இருக்குதுங்க, அங்கே தண்ணியாடு தெரியுது அதில். இந்த பக்கமெல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும். மலையங்காடும் புட்டபர்த்தி சத்யசாய் பாபா இதே வந்து மலையங்காடுன்னு தான் இருக்குது. விஷ்ணு மரியோடையோ வந்துட்டே வாட தங்கம் வந்துட்டிங்களா? இல்லை தங்கம், அதே லைவ் தான் ஓடிட்டு இருக்குது. இல்லை இந்த எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஓட விட்ருவேன். நான் வாக்கிங் வந்திருக்கேன்லாம், இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாரு. இதில் கொஞ்சம் லாங்காக வருவேன் பாருங்கள். புட்டபர்த்தி சத்யசாய் பாபா இடம் தான் இதில் வந்து குளத்தில் சுத்தம் பண்ணியிருக்காங்களா. இதில் வந்து தாமரை பூ நிறையா இருக்கும். தண்ணி நிறையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வத்திருச்சு பாருங்க. மழை தெரியுதா? மறுபடியும் வாத்தங்க. ஒவ்வொருத்தர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வெட்டி இடம் சேர்த்திக்குவாங்க. வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டு தான் அப்படி எடுத்து சேர்த்திக்குவாங்க. என்ன பண்ணுறது? கிளம்பிட்டியாப்பா காலேஜுக்கு? வா. ஓ, இங்கே ஒருத்தர் தோட்டம் போட்டிருக்காரு, சின்ன குட்டி இடம் பாருங்க நீங்களா. என்ன இந்த இது ஆமணக்கு செடி போட்டிருக்காங்க. ஆமாம், மலங்காடு. அந்த மலையை வெட்டி இது போட்டிருக்காங்க பாருங்க, இந்த ஆமணக்கு செடி போட்டிருக்காங்க. அதுக்காக அவர் வண்டி கொண்டு நிப்பாட்டி போட்டு பாருங்க, வண்டி நிப்பாட்டிட்டு போய் தோட்டத்தை பார்க்குறாரு. தண்ணி எங்கேருந்து வருதோ தெரியல. புட்டோட ஏட்றா இப்போ இங்கே பிஸ்கட் கொண்டு வரல போ. இங்கே நாய்களாம் எந்த நாயும் கடிக்காதுங்க, பூரா பிஸ்கட் கொண்டு வந்து போட்டு பழக்கியிருக்காங்க, அதனால் கடிக்காது. என்ன பண்ணுறது? கண்ணை தொட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டே நம்ம பஸ் ஸ்டாப்பில் எங்கே இருக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் சேருவதுக்காக. சரி தங்கம். இந்த பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி அந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில் தங்கம். லைவ் ரொம்ப நேரம் ஓடும் காலையில் அது ஒன்று தான் மெயினாக ஓடுது, மற்ற நேரம்லாம் இல்லை. எதுக்கு அது அப்படி போட்டிருக்குற அப்படின்னா, மொட்டை மரம் இதில் நிறைய மூலிகை செடியெலாம் இருக்கும். இந்த நாயரிஞ்சி செடி இருக்குது. நாயரிஞ்சி செடியோட பூவை நம்ம வந்து தண்ணியில் காய வச்சு குடித்தோம்னா சுகர் கொஞ்சம் நார்மல் வரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓகேவா?